Example 4.4. A boy of height 90 cm is walking away from the base of a lamppost at a speed of 1.2 meter per second. If the lamppost is 3.6 meter above the ground, find the length of his shadow cast after 4 seconds. இதில் பாருங்கள் லேம்ப் போஸ்ட்டுடைய ஹைட் வந்து 3.6 மீட்டர், பாயோட ஹைட் வந்து 90 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கான். பாய் என்ன செய்கிறான், அந்த லேம்ப் போஸ்ட்லேருந்து இந்த சைடில் போய் நடந்து போகிறான். நடந்து போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னா 1.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து அவன் போகிறான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஷேடோ வந்து ஆஃப்டர் த 4 செகண்டில் அவனுடைய ஷேடோ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவனுடைய ஷேடோ எவ்வளோ கண்டுபிடிக்கும் ஆஃப்டர் த 4 செகண்ட். அப்போது அவன் ஷேடோங்கிறது இந்த பக்கம் கொடுக்கும். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் உனக்கு ஷேடோ. அந்த ஷேடோங்கிறது நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஒன்று நான் பார்ப்போமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏபிங்கிறது லேம்ப் போஸ்ட் வந்து 3.6 மீட்டர். அடுத்தது இந்த சிடி இந்த பாயுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா சிடி ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர். இப்போ 90 சென்டிமீட்டர் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 90 / 100 மீட்டர்னு எழுதுவோம். அப்போது 0.9 மீட்டர் அப்படின்னு சொல்லி பாயோட ஹைட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தந்திருக்காங்க. இந்த டைம் வந்து எவ்வளவு 4 செகண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பீடு வந்து தந்திருக்காங்க. இந்த ஸ்பீடு ஈக்குவல் டு 1.2 மீட்டர் பர் செகண்டு அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது பாய் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்து போயிருக்கான், அதாவது லேம்ப் போஸ்ட்லேருந்து பாய் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். த டிஸ்டன்ஸு பிடி, அவன் லேம்ப் போஸ்ட்லேருந்து இங்கே பாருங்கள், லேம்ப் போஸ்ட்லேருந்து இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு அவன் நடந்து போகிறான். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் பிடி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீடு இன்ட்டு த டைம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு பாருங்கள், 1.2 இன்ட்டு டைமுங்கிறது 4 ஈக்குவல் டு 2 மல்டி பண்ணோம்னா 4.8 மீட்டர் அப்படின்னு நம்ம கிடைக்குது. அப்போது டிஸ்டன்ஸு பிடி கண்டுபிடிச்சாச்சு, அதாவது 4.8 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம பெரிய ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பெரிய ட்ரையாங்கிள் இது ஏபிஇ, சின்ன ட்ரையாங்கிள் என்னது சிடிஇ, ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு த ட்ரையாங்கிள் சிடிஇ இதில் ரெண்டு ட்ரையாங்கிளும் பார்த்தோம்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஈங்கிறது காமனாக இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் ஈ காமன். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள், அதாவது ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் 90 டிகிரி. அப்போது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அது ஏஏ சிமிலாரிட்டி. அப்போது ஏஏ சிமிலாரிட்டி படி ரெண்டு ட்ரையாங்கிள் என்னது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ அது இங்கே எழுத தேவையில்லை, நம்ம டைரெக்டாக சிமிலர்னே சொல்லிடலாம். The triangle ABE similar to the triangle CDE. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அப்போது சைடெல்லாம் ப்ரொப்போர்ஷனில் நம்ம எழுத போகிறோம். பெரிய ட்ரையாங்கிள் வந்து இங்கே டயக்ராம் போட்டு கட்டுறேன். பெரிய ட்ரையாங்கிள்ங்கிறது ஏபிஇ. அதேமாதிரி சின்ன ட்ரையாங்கிள் இந்த இடத்துல போடுறேன். இந்த சின்ன ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன ட்ரையாங்கிளில் சிடிஇ அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது என்ன செய்வோம், ஏபி / சிடின்னு எழுதுவோம். அப்போ இங்கே என்ன எழுதுவோம்னா, ஏபி / சிடி ஈக்குவல் டு பிஇ / டிஇ அப்படின்னு ப்ரொப்போர்ஷன் எழுதலாம். இப்போ ஏபி லென்த் எவ்வளோன்னு பார்ப்போம். ஏபி ஏபிங்கிறது டயக்ராம் பாருங்கள். ஏபி லென்த்து பார்த்திங்கன்னா 3.6. அதேமாதிரி சிடி லென்த்து இங்கே கண்டுபிடிச்சோம் 0.9. அப்போ 3.6 / 0.9. அப்போது 3.6 / 0.9 ஈக்குவல் டு பிஇ அப்படிங்கும்போது டயக்ராமில் பாருங்கள், பிஇங்கிறது பார்த்திங்கன்னா பிடி ப்ளஸ் டிஇன்னு எழுதலாம். அப்போ இது 4.8, இது எக்ஸு, ரெண்டு ஆட் பண்ணால் 4.8 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். 4.8 ப்ளஸ் எக்ஸ். அப்போது இந்த இடத்துல 4.8 ப்ளஸ் எக்ஸ் / டிஇ
டிங்கிறது டயராமை பார்க்கும்போது தெரியும். இந்த டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு இருக்குது. டிங்கிறது எக்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை எக்ஸ். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சிம்ப்ளை பண்ணுவோம். சிம்ப்ளை பண்ணோம்னா இது எத்தனை தடவை டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 டைமு. இந்த 4 ஈக்குவல் டு 4.8 ப்ளஸ்ஸு எக்ஸு டிவைடட் பை எக்ஸ்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x ஈக்குவல் டு 4.8 ப்ளஸ் எக்ஸு. அடுத்தது இந்த எக்ஸெல்லாம் ஒரே சைடாக கொண்டு வந்துடலாம். இந்த 4x மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த 4.8. அப்போ இங்கே என்ன வரும்னா 3xன்னு வரும். 3x ஈக்குவல் டு 4.8. அப்போது x ஈக்குவல் டு 4.8 டிவைடட் பை இந்த 3. அப்போது 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த 1.6 மீட்டர். அப்போ இந்த இடத்துல பாய் எக்ஸுங்கிறது என்னது பாய். அப்போது ஹைட் ஆஃப் பாய் ஈக்குவல் டு 1.6 மீட்டர். Example 4.9. Two poles of height a meters and b meters are p meters apart. Prove that the height of the point of intersection of the lines joining the top of each pole to the foot of the opposite pole is given by AB by a plus b meters. இதில் பாருங்கள், இந்த ஏபிங்கிறது ஒரு போல், சிடிங்கிற ஒரு போல். ஏபியுடைய ஹைட் வந்து லென்த் வந்து ஏ, சிடியுடைய லென்த் வந்து பின்னு சொல்லிக்கலாம். இந்த ரெண்டு போலும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட். இப்போது இந்த சிலேருந்து பியை ஜாயின் பண்ணுறோம், ஏலேருந்து டியை ஜாயின் பண்ணுறோம். ரெண்டும் ஓங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது. ஓலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டால் எல்லுங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. அந்த ஓஎல் லென்த் வந்து ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த எல்லுங்கிறது இந்த சிஏவை ரெண்டாக பிரிக்குது. சிஎல் அடுத்தது எல்ஏன்னு பிரிக்குது. சிஎல் லென்த்து நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எல்ஏ லென்த் வந்து நமக்கு தெரியாது, அதனால் அதை நம்ம ஒயின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதில் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏபிசி அதே ஷேப்பில் இருக்கக்கூடிய அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎல்ஓ. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு த ட்ரையாங்கிள் த சிஎல்ஓ. அப்போ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏ இது பிசி. அப்போ ஏபி லென்த்து ஏ, அப்போ சிஏ லென்த்துங்கிறது பிங்க பி. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இங்கே ட்ரா பண்ணுறேன். அது என்ன பார்த்தா சிஎல்ஓ. இப்போ சிஎல்ங்கிறது எக்ஸு, இது வந்து ஹெச்சு. இப்போ இதில் பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணோம்னா ஆங்கிள் சிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ ஆங்கிள் சி இஸ் காமன். அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எல்லும் 90 டிகிரி. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் எல் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கனால இது என்னென்னு பார்த்தோன்னா ஏஏ சிமிலாரிட்டி. therefore by ஏஏ சிமிலாரிட்டி the two triangles are similar. அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to the triangle the CLO அப்படின்னு எழுதலாம். ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் அதனுடைய சைட்ஸ் எல்லாம் எப்படின்னா ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ப்ரொபோர்ஷனல் இருக்கும்போது சிஏ டிவைடட் பை சிஎல்னு எழுதலாம். அதேமாதிரி ஏபி டிவைடட் பை த எல்ஓ அப்படின்னு எழுதலாம். அப்போது இதனுடைய ப்ரொபோர்ஷனல் எழுதியாச்சு. இப்போது இதனுடைய வேல்யூஸ் எழுதுவோம். சிஏ வேல்யூ வந்து பி, அதேமாதிரி சிஎல் வேல்யூ எக்ஸு ஈக்குவல் டு ஏபி லென்த் வந்து ஏ, அதேமாதிரி ஓஎல் லென்த் வந்து ஹெச். இப்போது எக்ஸ் அங்கே கொண்டு போயிடும். இந்த ஏ பை ஹெச் வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடும். அப்போது பி இன்ட்டு ஏ பை ஹெச் லெஃப்ட் சைடில் வந்தால் ஹெச் பை என் ஆயிரும் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போது இது பிஹெச் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம என்ன செய்கிறோன்னா, இதில் டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏசிடிங்கிற பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதே பொசிஷனில் அதே ஷேப்பில் இருக்கக்கூடிய அனதர் ட்ரையாங்கிள் ஏஎல்ஓ. அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அண்டு த ட்ரையாங்கிள் ஏஎல்ஓ ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு டயக்ராம் இங்கே போட்டு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா ஏசிடி இந்த லென்த் வந்து பி,
ஏசி லென்த் வந்து பி, அந்த மெயின் டயக்ராம் பார்த்து அப்படி எழுதிக்கிறோம். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரையாங்கிள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ஏஎல்ஓ. அப்போ ஏஎல்ஓ, ஏஎல்லுங்கிறது ஒய், அதே மாதிரி ஓஎல்லுங்கிறது ஹெச். இப்போது இதில் பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ஆங்கிள் ஏ ரெண்டுலேயும் வருதா, அது காமனாக இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏ இஸ் காமன், அடுத்தது ஆங்கிள் சியும் ஆங்கிள் எல்லும் 90 டிகிரி. அப்போது ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எல் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் இருக்கனால therefore by ஏஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ஆயிரும். அப்போது ஏசிடி, the triangle ACD similar to the triangle the ALO அப்படின்னு எழுதலாம். அப்போது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்துச்சுன்னா சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். இப்போ சைடு வந்து ப்ரொப்போர்ஷனில் எழுதும்போது சிஏ, அப்போது சிஏ டிவைடட் பை எல்ஏ அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு இங்கே சிடி டிவைடட் பை எல்ஓ அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ சிஏ லென்த்துங்கிறது பி, எல்ஏ லென்த்துங்கிறது ஒய், ஈக்குவல் டு சிடி லென்த்துங்கிறது பி டிவைடட் பை எல்ஓ லென்த்துங்கிறது ஹெச்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஒய்யை ரைட்டில் கொண்டு போயிருங்க, இந்த ஃப்ராக்ஷனை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. பி இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் லெஃப்ட் சைடில் வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும், ஹெச் பை பி ஈக்குவல் டு இந்த ஒய் ரைட்டில் கொண்டு போயாச்சு. அப்போ என்ன கிடைக்குது, பிஹெச் டிவைடட் பை பி ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 1+2 ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணி போடுவோம். ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணும்போது பிஹெச் பை ஏ ப்ளஸ் பிஹெச் பை பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்குது. இதில் பிஹெச்ங்கிறது காமனாக எடுத்துக்கலாம். பிஹெச் காமனாக எடுத்தால் 1/a ப்ளஸ் 1/b ஈக்குவல் டு த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ வந்து நமக்கு பி. இப்போது இது வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா பிஹெச் இன்ட்டு எல்சிஎம் எடுத்தால் ஏபி நேரம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு த பின்னு கிடைக்கும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த பியோட வேல்யூ கேன்சல். அடுத்தது ஹெச் ஈக்குவல் டு இதை ரைட்டில் கொண்டு வரும்போது என்னாகுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ரைட்டில் கொண்டு வந்தால் இங்கே 1 இருக்கும், இங்கே 1. இப்போ 1 டிவைடட் பை இதை ரைட்டில் கொண்டு வரும்போது டிவைட் ஆகுதா, அப்போ பி ப்ளஸ் ஏ டிவைடட் பை ஏபின்னு வரும். இதை ரெசிப்ரோக்கல் நம்ம எடுத்தோம்னா ஹெச் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். A girl looks the reflection of the top of the lamppost on the mirror which is 66 meter away from the foot of the lamppost. The girl, whose height is 12.5 meter, is standing 2.5 meter away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and the lamppost are in the same line, find the height of the lamppost. இதில் பார்த்திங்கன்னா ஏசிங்கிறது லேம்ப் போஸ்ட்டு, டிங்கிறது கேல், ஹைட் ஆஃப் த கேலு, அதாவது பிங்கிறது என்னன்னா மிரர். இப்போ கேல் என்ன செய்கிறான்னா இந்த மிரரில் இப்போ லேம்ப் போஸ்ட்டுடைய ஹைட்டை வந்து மிரரில் ரெஃப்ளெக்ஷனில் பார்க்குறா. சரியா, அதான் இந்த இடத்துல மிரர் ரெஃப்ளெக்ஷனில் பார்க்குறா. மிரருக்கும் அந்த கேலுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர். மிரருக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 66 மீட்டர். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த பெரிய ட்ரையாங்கிள் எதுவும் பார்த்தா ஏசிபி அல்லது ஏபிசி அப்படிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள். அதே மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சின்ன ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா பிஇடி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணி ரெண்டு சிமிலர்னு சொல்ல போகிறோம். சிமிலராக இருந்தால் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு எழுதும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா in triangle ABC and the triangle the BED இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து ஒரு டயக்ராம் போட்டு பார்த்தோம்னா கம்பேர் பண்ண ஈஸியாக புரியும். இப்போது இதில் பாருங்கள், இது பெரிய ட்ரையாங்கிள் இந்த ஏபிசி, அதேமாதிரி சின்ன ட்ரையாங்கிள் பிஇடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள். பிசி லென்த் எவ்வளோ பார்த்திங்கன்னா 66, அதேமாதிரி பிஇ லென்த்து 2.5. ஏசி வந்து தெரியாது, அது ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு, அதை கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது டிஇ வந்து 12.5. இப்போ இதில் பாருங்கள்,
பி இங்கேயும் பியா, அப்போ ஆங்கிள் வந்து பிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ ஆங்கிள் பி இஸ் காமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆங்கிள் பி இஸ் காமன், ஆங்கிள் பி இஸ் காமன். அப்போது ஆங்கிள் சியும் ஆங்கிள் இயும் 90 டிகிரி. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக 90 டிகிரின்னு வருது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் therefore by AA similarity the triangle ABC similar to the triangle BED அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். இப்போ சைடு ப்ரொபோஷனல் எழுதும்போது BC டிவைடட் பை BEன்னு எழுதலாம். BC டிவைடட் பை த BE ஈக்குவல் டு AC டிவைடட் பை த DE, AC டிவைடட் பை த DE அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா இதில் BCக்கு என்ன வருது 66 டிவைடட் பை BE அப்படிங்கிறது ஒரு 2.5 ஈக்குவல் டு AC எக்ஸு, ஏசி தான் தெரியாது எக்ஸு, இது 12.5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 66 இன்ட்டு 12.5 டிவைடட் பை 2.5 வரும் ஈக்குவல் டு எக்ஸ். 2.5 இதையும் நம்ம கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். அப்போது 66 இன்ட்டு 5 ஈக்குவல் டு எக்ஸு. இது ரெண்டையும் மல்டி பண்ணால் 330. அப்போது 330 மீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ்ன்னு என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அப்போது இங்கே எழுதும்போது ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் ஈக்குவல் டு 330 மீட்டர். 7th sum, a figure OPRQ is a square and angle MLN equal 90 degree. Prove that the first division, the triangle LOP similar to the triangle QMO. Second division, triangle LOP similar to the triangle RPN. Third division, triangle QMO similar to the triangle RPN. Fourth division, QR square equal MQ into RN. சரி, இந்த தந்துக்கிற டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது OPQR, இங்கே பாருங்கள், OPQR அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயர்னால் என்ன? ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எல்லா சைடும் நம்ம ஈக்குவலாக எழுதியாச்சு. அதாவது OP ஈக்குவல் டு PR ஈக்குவல் டு QR ஈக்குவல் டு OQ, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கோம். ரெண்டாவது ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்கோம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் LOP அண்டு ட்ரையாங்கிள் QMO அப்படின்னு ட்ரையாங்கிள் தந்திருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தந்திருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரியா? அப்போ LOP எங்கே இருக்கும் பாருங்கள், LOP அப்படி இங்கே இருக்குது. ரெண்டாவது ட்ரையாங்கிள் QMO, அப்போ QMO அப்படிங்கிற ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த Qங்கிறது ரைட் ஆங்கிள், இதில் வந்து Lங்கிறது ரைட் ஆங்கிள். அப்போது ஓங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஓங்கிறது காமன் ஆங்கிளாக இருக்குது. அப்போது ஏஏ சிமிலாரிட்டி நம்ம யூஸ் பண்ணி எழுதுவோம் இந்த இடத்துல. இப்போ எழுதும்போது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து முதல் போட்டுக்கலாம். ரெண்டு டயக்ராம் தனித்தனியாக போடுவோம். இந்த LOP இருக்கு இல்லையா, LOP அதை வந்து இந்த PLO அப்படின்னு ஒரு டயக்ராம் போட்டேன். ரெண்டாவது MQOங்கிறத டயக்ராமில் போடும்போது MQO அப்படின்னு சொல்லி டயக்ராம் போட்டாச்சு. இப்போ இதில் பாருங்கள், Qங்கிற ஆங்கிளும் இந்த Lங்கிற ஆங்கிளும் 90 டிகிரி, ரெண்டு 90 டிகிரி ஆகுது. ஓங்கிறது ரெண்டுலேயுமே காமன் ஆங்கிள். அப்போது ரெண்டுலேயுமே காமன் ஆங்கிளாக இருக்குது. அப்போது ஆங்கிள் L ஈக்குவல் டு ஆங்கிள் Q ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் O இஸ் காமன். அப்போது therefore by AA similarity these two triangles are similar. Therefore the triangle the LOP is similar to the triangle QMO அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா the triangle LOP அண்டு triangle RPN தந்திருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ LOP எங்கே இருக்குன்னு பாருங்கள், டயக்ராமில் பாருங்கள். இந்த LOP இங்கே இருக்குது, RPNங்கிறது இங்கே இருக்குது. இதில் பார்க்கும்போது இந்த R ஆங்கிளும் இந்த L ஆங்கிளும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது, 90 டிகிரி. ஆரும் L 90. அடுத்தது இந்த Pங்கிற ஆங்கிளும் இங்கே இருக்க Pங்கிற ஆங்கிளும் நம்மளுக்கு என்னது, ரெண்டு ஈக்குவல்.
சேம் ஆங்கிள். அப்போ சேம் ஆங்கிளாக இருக்கும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஏஏ சிமிலாரிட்டி படி நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து தனித்தனியாக போட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்ஓபி அப்படிங்கிறத இந்த இதில் பாருங்கள், பிஎல்ஓ. அதேமாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் ஆர்பிஎன். ஆர்பிஎன்னுங்கிறத ஆர்பிஎன். இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிளையும் பார்க்கும்போது ஆங்கிள் எல் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்தது ஆங்கிள் பி இஸ் காமன். ஆங்கிள் பி இஸ் காமன். ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஆங்கிள் பிங்கிறது காமன். அப்போது ஏஏ சிமிலாரிட்டி இந்த 4 ஏஏ சிமிலாரிட்டி these two triangles are similar. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர்னு சொல்லிடலாம். த ட்ரையாங்கிள் LOP is similar to the triangle RPN. Division the triangle QMO and the triangle RPN similar அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போது நம்ம டயக்ராமில் பார்ப்போம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இந்த QMO இந்த ட்ரையாங்கிளும் RPN இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ரைட்டு, Qங்கிறது ரைட் ஆங்கிள், அதேமாதிரி ஆருங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள். அப்போது ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் பண்ணியாச்சு. இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போது இதுக்கு சிமிலர், இதுவும் சிமிலராக இருக்கும்போது கண்டிப்பாக இதுவும் சிமிலராக தான் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்போ வந்து நம்ம டயக்ராம் போடுவோம். த ட்ரையாங்கிள் த QMO இது கொண்டு ட்ரையாங்கிள் வந்து MQO. அதே மாதிரி அனதர் ட்ரையாங்கிள், ரெண்டாவது ட்ரையாங்கிள் RPN. அதில் பார்த்தீங்கன்னா RPN அப்படிங்கிறது போட்டாச்சு. RPN. இப்போ இதில் பாருங்கள், Qவும் Rவும் ஈக்குவல், த ஆங்கிள் Q ஈக்குவல் டு ஆங்கிள் R ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது முன்னாடியே நான் சொல்ல முடியும், ஆல்ரெடி வி ப்ரூவ்டு என்ன ப்ரூவ் பண்ணிக்கோம். த ட்ரையாங்கிள் MQO இஸ் சிமிலர் டு த ட்ரையாங்கிள் LOP அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் PRNும் சிமிலர் டு த ட்ரையாங்கிள் LOP அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கோம். அப்போது இதுவும் சிமிலர் ஆகும்போது இந்த ரெண்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். therefore the triangle the MQO is similar to the triangle PRN அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன் வந்து இந்த தேர்ட் டிவிஷன் பேஸ் பண்ணியே நம்ம ஃபோர்த் டிவிஷன் ரிசல்ட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் டிவிஷனில் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கும். த ட்ரையாங்கிள் MQO சிமிலர் டு த ட்ரையாங்கிள் PRN அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்துச்சுன்னா சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ரெண்டு ட்ரையாங்கிளுடைய சைடும் நமக்கு ப்ரொபோஷனல். அப்போ MQ/PR எழுதலாம். அப்போ MQ/PR ஈக்குவல் டு அதேமாதிரி OQ/NR அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதில் ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது ட்ரையாங்கிளுக்குள்ளே இந்த OPQR அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா ஒரு ஸ்கொயர்னு சொல்லி பார்த்தோம். ஸ்கொயர்னால் ஆல் த சைட்ஸ் ஆர் த ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், OP ஈக்குவல் டு OQ ஈக்குவல் டு PR ஈக்குவல் டு QR எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தான். அப்போது இந்த இடத்துல என்ன செய்யலாம், OQ அதாவது QRக்கு பதிலாக OQன்னு எழுதலாம், PRக்கு பதிலாலும் நம்ம OQன்னு எழுதலாம். அப்போ அந்த மாதிரி எழுதும்போது இங்கே பாருங்கள் இந்த MQ இருக்குது. அப்போ MQக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல MQ அப்படி வச்சுக்கோ, MQ/PR. PRக்கு பதிலாக நம்ம வந்து QRன்னு எழுதலாம், PRக்கு பதிலாக QR. அதே மாதிரி OQக்கு பதிலாக QRன்னு எழுதலாம், QR/NR அப்படின்னு வரும், QR/NR. இப்போ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்கள், இந்த MQ
MQ into the NR equal to the QR into the QR அப்படின்னு கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது the MQ into the NR equal to QR into QR the QR square அப்படின்னு கிடைக்கும். Eighth sum, if triangle ABC similar to triangle DEF such that the area of triangle ABC is 9 cm square and the area of triangle DEF is 16 cm square and BC equal to 2.1 cm. Find the length of EF. இந்த 8th சம்மில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தந்திருக்காங்க, ஏபிசி அண்டு டிஇஎஃப் அப்படி ரெண்டு ட்ரையாங்கிள் தந்திருக்காங்க. இந்த இதில் வந்து இந்த இஎஃப்டைய லென்த் அவன் கேட்டிருக்கான். சரி, இப்போ பிசியோடைய லென்த் அவன் தந்தால் 2.1, இஎஃப்டைய லென்த் வந்து அவன் தரல. அந்த இஎஃப்டைய லென்த்து வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுடைய ஏரியா தந்துட்டாங்க 9 cm ஸ்கொயர். அதேமாதிரி ட்ரையாங்கிள் டிஇஎஃப்டைய ஏரியா 16 cm ஸ்கொயர் அப்படின்னு தந்திருக்கான். லென்த் ஆஃப் த பிசி ஈக்குவல் டு 2.1 cm தந்திருக்கான். கேட்டிருக்கிறது இஎஃப் லென்த் வந்து கேட்டிருக்கான். இஎஃப் தான் கொஸ்டின் மார்க், அது வந்து நமக்கு கேட்டிருக்கான். இஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லி அவன் தந்துட்டான். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் இருக்கும்போது ஏரியா வருதுனால ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஹோல் ஸ்கொயர், ஏபிசி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை the area of triangle DEF equal to ABCக்கு என்ன சைடு தந்திருக்கானோ அதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பிசிங்கிற சைடு தந்திருக்கான். அப்போ பிசி ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இஎஃப். அப்போ இஎஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ ஏரியாவுடைய வேல்யூ, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 9, டிஎஃப்ங்கிறது 16 ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போது 2.1 ஸ்கொயரு டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர். சரி, இப்போ ரெண்டு சைடும் நம்ம என்ன செய்யலாம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 9 ரூட் எடுத்தால் 3, 16 வந்து ரூட் எடுத்தோம்னா 4. அப்போ 2.1 ஸ்கொயர்னால் ரூட் எடுக்கும்போது வெறும் 2.1 தான் வரும். இஎஃப் ஸ்கொயரை ரூட் எடுத்தோம்னா இஎஃப்னு கிடைக்கும். இப்போது நம்ம என்ன செய்யலாம்? இஎஃப் இங்கே கொண்டு வந்துடலாம், இதெல்லாம் ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ இஎஃப் ஈக்குவல் டு அதை 2.1 இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் ரைட்டில் வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 4/3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3வும் இதையும் கேன்சல் பண்ணால் 0.7. அப்போது இஎஃப் ஈக்குவல் டு 0.7 இன்ட்டு 4 அப்படின்னு போடும்போது 7 4s are 28. இங்கே 1 + டெசிமல்னால 0.1 போட்டுக்கலாம். அப்போ இஎஃப் ஈக்குவல் டு த 2.8 cm. Two vertical poles of heights 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of y. நம்மள PA RC அப்படி ரெண்டு போல் இருக்குது. ரெண்டு போலுமே ஏசிங்கிற ஹரிசாண்டல் லைன் மேலே இருக்குது. இப்போ ஏஆரை ஜாயின் பண்ணுறோம், அதேமாதிரி சிபிஐ ஜாயின் பண்ணுறோம். ரெண்டு கியூங்கிற பாயிண்ட்டை இன்டர்செப்ட் பண்ணுது. கியூபிங்கிறது பர்பெண்டிகுலர் டு த ஏசி அப்படின்னு தந்துருக்கான். கியூபியோடைய லென்த் வந்து ஒய் அப்படின்னு தந்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏசிஆர் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிறோம். ஏசிஆர்ங்கிற ட்ரையாங்கிளுக்குள்ளே ஏபிக்யூ அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் முதல் நம்ம சிமிலர் அப்படின்ற சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏசிஆர் ஏசிஆர் அண்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஏபிக்யூ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இங்கே ட்ரா பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஏசிஆர், அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ட்ரையாங்கிள் வந்து ஏபிக்யூ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏசிஆர், அப்போ சிஆருங்கிறது இது 3ன்னு வரும், இது வந்து நம்மளுக்கு ஒய்ன்னு வருது. சரி, இப்போது ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணும்போது ஆங்கிள் ஏங்கிறது காமன். அப்போது ஆங்கிள் ஏ இஸ் காமன். ரெண்டுலேயுமே ஆங்கிள் ஏ இருக்குது. அடுத்தது ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் 90 டிகிரி. அப்போது ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ரெண்டு ஆங்கிள் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஏஏ சிமிலாரிட்டி.
therefore by AA similarity, these two triangles are similar. Therefore triangle AC are similar to the triangle ABQ அப்படின்னு வரும். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் இருந்துச்சுன்னா சைட்ஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஏசி டிவைட் பை ஏபின்னு எழுதுவோம். ஏசி டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு ஆர்சி டிவைடட் பை த கியூபி அப்படின்னு எழுதலாம். அப்போ இம்ப்ளைஸ் ஏசி டிவைடட் பை ஏபி வேல்யூ தெரியாது அப்படி வச்சுக்கலாம். ஆர்சி வந்து 3, அப்போது கியூபி வேல்யூ ஒய். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஏபி இங்கே கொண்டு வந்துடலாம், 3/y லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ ஏசி இன்ட்டு இந்த 3/y லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா y/3 ஆயிரும் ஈக்குவல் டு ஏபி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்டு பார்க்குறோம். இந்த பிஏசி அப்படி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். பிஏசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரையாங்கிள் கியூபிசி. அப்போ பிஏசியும் கியூபிசியும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது வந்து இன் ட்ரையாங்கிள் PAC அண்டு த QBC ட்ரையாங்கிள் QBC ரெண்டு எடுத்துக்கிறோம். இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் நான் தனியாக போட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த PAC இது தனியாக போடும்போது இது QBC, இது QBC. இந்த லென்த் வந்து 6, இந்த லென்த் வந்து நம்மளுக்கு ஒய். மீதி வேல்யூ எதுவும் தெரியாது. சரி, இப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ரெண்டுமே 90 டிகிரி. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் 90 டிகிரி. ஆங்கிள் சிங்கிறது காமன், ஆங்கிள் சி வந்து காமன் ஆங்கிள். அப்போது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஏஏ சிமிலாரிட்டி. therefore by AA similarity these two triangles are similar. அப்போது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ஆயிடுச்சு. therefore the triangle PAC similar to the triangle QBC. ரெண்டுமே சிமிலராக இருந்துச்சுன்னா சைடு எப்படி இருக்கும், ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். இப்போ சைடு ப்ரொப்போர்ஷனில் எழுதும்போது ஏசி டிவைட் பை பிசி ஈக்குவல் டு பிஏ டிவைட் பை கியூபி, பிஏ டிவைட் பை கியூபி அப்படின்னு எழுதுவோம். இப்போது ஏசி டிவைட் பை பிசி அப்படி வச்சுக்கலாம் ஈக்குவல் டு பிஏ லென்த்து 6, கியூபி லென்த்து ஒய். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிசி இங்கே கொண்டு வந்துடலாம், 6/y இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது ஏசி இன்ட்டு 6/y இங்கே வரும்போது y/6 ஆயிரும் ஈக்குவல் டு பிசி. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன், அப்போது 1 + 2 ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு த ஏசி இன்ட்டு y/3 ப்ளஸ்ஸு ஏசி இன்ட்டு y/6 அப்படின்னு வருது. இப்போது ஏபி ப்ளஸ் பிசி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி டயக்ராமில் பாருங்களேன். டயக்ராமில் ஏபி ப்ளஸ்ஸு பிசி, ஏபி பிசி ரெண்டு ஆட் பண்ணால் ஏசின்னு கிடைக்குது. அப்போ டயக்ராமில் ஏசின்னு வருது. அப்போது இந்த இடத்துல இதுக்கு பதிலாக ஏசின்னு எழுதலாம். ஏசி ஈக்குவல் இல்லை ஏசி ஒய்ங்கிறத காமன் எடுத்துடலாம். ஏசி இன்ட்டு ஒய் காமன் எடுத்தா என்ன வரும், 1/3ன்னு இருக்கும். அப்போது ப்ளஸ்ஸு 1/6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஏசி கேன்சல். அப்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 ஈக்குவல்ட்டுன்னு வரும். அந்த இடத்துல இதில் பாருங்கள் இந்த ஏசி கேன்சல். அப்போ இங்கே 1ன்னு வரும். 1 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு இது எல்சிஎம் எடுக்கும்போது 6ன்னு வரும். அப்போது இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வருமா, அப்போ 2 ஆயிரும். அப்போ 2 + 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த 1 ஈக்குவல் டு ஒய் இங்கே வந்து 3 ஆயிரும். 3/6 இது இதுவும் கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு கிடைக்குது. அப்போது 1 ஈக்குவல் டு இந்த 2y டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வரும்னா y டிவைடட் பை 2 கிடைக்கும். இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போது 2 ஈக்குவல் டு ஒய். அப்போது ஒய்யோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர்.